சாவலியா? இவ்வளவு நாளா எப்படி எல்லாமோ வாழ்ந்தேன். சொட்டர் கிழிஞ்சிரு பாத்தியா? என்னமோ தெரியல, உங்களெல்லாம் திடீர்னு பார்க்கணும் போல தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் நான் லெட்டர் எழுதுனா நீங்க வர மாட்டீங்க, உங்க அவ எழுதுனா வருவீங்க. அதனால தான் எழுதுனேன். எதுக்கு? சும்மா வாங்க வாங்க. நாம இப்ப எங்க போறோம்? ஏய், நீ உன் மனசுல என்னதான் நினைக்கிற? வாயை தெரிஞ்சு தானே பேசண்டா. என்னமோ நடக்க போகுது. நான் எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். கத்தியை கீழப்பட, கத்தியை கீழப்படு. உங்களுக்கெல்லாம் இதுதான் பதில் சொல்லும். இத வாங்கறதுக்கு நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டேன். லைசன்ஸ் கிடையாது. உங்களை மாதிரி தெருநாய்களை சுடுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. என்ன காப்பாத்துங்க, என்ன சுற்றாத தெரியாதவன் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்து. யாரும் தப்பிக்க முடியாது. மனோ, நாங்க சொல்றது கொஞ்சம். என் வாழ்க்கை நாசமா போனதே உங்களாலதான். இருக்க வண்டியில. லாட்ஜ்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு என்ன போலீஸ் தான் தூக்கிட்டு போனாங்க. என்னோட அதிர்ஷ்டம், உங்களோட துரதிருஷ்டம், நான் பொழைச்சுக்கிட்டேன். ஆனா தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சதுனால என் மேல கேஸ் போட்டாங்க. 6 மாசம் ஜெயில இருந்தேன். அம்மாவும் என் தங்கச்சியும் பார்க்கறதுக்கு சக்தி இல்லாம அங்கங்க நான் அதை அலைஞ்சேன். வண்டியை நிறுத்து. அதோ தூரத்துல ஒரு வீடு தெரியுதுல்ல, அங்கதான் போறோம். உங்க 4 பேருக்கு சமாதி கட்டுறதுக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற இடம் தான் இது. நல்லா இல்ல? இங்க சுட்டாலும் யாருக்கும் கேட்காத. நீங்க 4 பேரும் கத்தி கதறி கெஞ்சி என் காலில் விழுந்து அழுதாலும் யாருக்கும் கேட்காத. ஆனா உங்க பணம் இருக்குல்ல, பணம், அது அழுகி நாரி அந்த நாத்தம் இந்த ஊரு பூரா பரவணும். மேல போறதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அங்க என்ன உன் மாமியாரா இருக்காங்க? எல்லாம் என் பின்னாடி வாங்க. நான் பொழைச்சு வந்த அப்புறமும் நீங்க என் வாழ்க்கையில விளையாடின விளையாட்டு என்ன பாதிச்சது. அவளை நான் மறுபடியும் சந்திச்சேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க தான் அம்மாவோட ஆபரேஷனுக்காக கல்யாணி வந்திருந்தா.
அவங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு பிளட் வேணும்னு டாக்டர் சொன்னதும் அவன் என்ன தேடி வந்தா. அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாததுனாலதான் நான் அவளுக்கு உதவி செஞ்சேன். மனோகர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்க முடியுமா? இப்பவும் நீங்க என்ன விரும்புறீங்களா? வலிக்குதா? இதே கேள்வியை நான் உன்னை கேட்கறது. ஒரே ஒரு நிமிஷம் கூட நீ எவ்வளவு கெஞ்சின, இப்படி எல்லாம் அலைஞ்ச. அப்ப எனக்கு இருந்த வலி மனோ, எங்களை மன்னிச்சு விட்ட கூடாதாப்பா? நீதானே இந்த தண்டுகளுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கிற லீடர். நீதான முதல்ல சாகணும். நோ ப்ளீஸ். எஸ் எஸ். லோட் பண்ண மறந்துட்டேன். எஸ், கோ, போங்க. Come on, போங்க. ப்ளீஸ். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? டியர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வைஃப் கல்யாணி. என்ன ஆச்சரியமா இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க 2 பேருக்கு கல்யாண மேட்ச். எங்களுக்குள்ள நீங்க ஒரு பொய் முடிச்சு போட நினைச்சாலும் எங்க கல்யாணத்துக்கு காரணமா இருந்ததே நீங்க தான். எங்க உறவுக்கு முன்னோடியா இருந்த உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் விருந்து கொடுக்கலன்னா எங்க மேரேஜ்ல ஒரு நிறைவே இருக்காது. என்ன, அதனால தான் உங்க 4 பேரையும் லெட்டர் போட்டு வர வச்சேன். அதுக்கு இப்படியாப்பா எங்களை மிரட்டுறது? ஆமா, நான் அனுபவிச்ச கஷ்டத்துல கொஞ்சமாவது நீங்க எல்லாம் அனுபவிக்கணும்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இனிமே நீங்க எல்லாம் என்ன ஒரு ஏமாளின்னு நினைக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் உங்களை பழி வாங்கினேன். இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க என்னுடைய மாமியார், மச்சான், தங்கச்சி, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்பதான் எனக்கு மறு ஜென்மம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்திலயா நரகத்திலயா? சொர்க்கத்துலதான். அப்படின்னா நான் இன்னும் சாகலையா? இல்லப்பா, யாரும் சாகல, யாரும் சாக போறதும் இல்ல. இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ போறோம். அப்படின்னா இன்னும் 2 பாட்டில் தர குடி, நல்லா புரியும். வாங்க வாங்க. Come on guys. Come on. Hey, வாடா. தேவதை போலொரு பெண்ணெங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட